தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்து மத்திய அரசுக்கு எதிராக போராடுவோம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அது வருஷம் பட்ஜெட் அறிவிச்சு தான் ஆகணும். இது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் வரவேற்கிறோன்றதையும் உங்களுக்கு தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். அதையும் நான் தெளிவாக பதிய வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, கேப்டன் அவர்கள் 2006 நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசு முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுறோம். எப்பொழுதுமே ஒரு கொள்கையாகவே சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நம்மளுடைய 40 பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்தாக நான் பதிய வைக்கிறேன்.